காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அப்போ தொடர்ச்சியாக நாம பயணிக்கக்கூடிய திமுகவுடைய முதுகிலேயே நாம சவாரி செய்தோம்னா எப்படியும் பாத்தீங்கன்னா ஒரு இரட்டை டிஜிட்ல சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக சட்டமன்றத்துக்குள்ள நுழைவாங்க. சோ அதை நாம மிஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் செயல்படுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற தேர்தலை விட நாடாளுமன்ற தேர்தல் மிக முக்கியமானது. காரணம் தமிழகத்தில் திமுகவை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் கடந்த முறை தமிழகம் பாண்டிச்சேரியில் 40க்கு 40 தொகுதியில் வெற்றி பெற்று 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஐஎன்டி அலையன்ஸுக்கு கொடுத்திருக்காங்க. இது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி தான். இப்போ காங்கிரஸ் தாவேகா இணைவதற்கான வாய்ப்புகள் இல்லாத ஒரு சூழ்நிலை தான். இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அந்த திமுக அதிமுக தவிர்த்து பாஜக போன்ற கட்சிகளை தவிர்த்து மற்ற கட்சிகளை தங்களுடைய கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும். இதுலதான் முழு மூச்சா செயல்பட்டு இருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இந்த அடிப்படையில் தான் தாவேகாவை பொறுத்த வரைக்கும் புதிதாக ஒரு கட்சி இப்போ இணைய போறாங்க. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியோடு பேசி முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற தகவல்கள் வந்துட்டு இருக்கு. அது எந்த கட்சி அப்படின்னா விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது தம்பி அப்படின்னாரு. தம்பி தம்பின்னு வார்த்தைக்கு வார்த்தை சொன்ன சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல விஜய்க்கு எதிராக பெரிய அளவில் திரும்புறாங்க. அதாவது கட்சி ஆரம்பிக்கும் போது கொள்கை ரீதியாக மோதல்கள் எல்லாருக்கும் வருவது இயல்பான ஒரு விஷயம் தான். ஆனா விஜயை மட்டுமே டார்கெட் பண்ணி அடிக்கக்கூடிய நிலைக்கு சீமான் அவர்கள் எந்த பாயிண்ட்ல 100% திரும்புறாங்க அப்படின்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய அண்ணன் முக முத்து அவர்களுடைய மறைவுக்காக இல்லம் தேடி சென்று முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசி வந்த பிறகுதான் ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த கட்சியுமே பெரிய அளவில் எதிரி கிடையாது, இப்போ எதிரி டிவிகே தான், விஜய் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி முழு மூச்சா களத்தில் இறங்குறாங்க. சபரீசனுடைய உத்தரவின் பேர்ல செந்தில் பாலாஜி மூலமாக சீமானுக்கு பெரும் தொகை கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா தேர்தல் களத்தில் நின்று வெற்றி பெற முடியாத அளவுக்கு சீமான் அவர்கள் அந்த சந்திப்புக்கு பிறகு பெரிய ஒரு மூட்டையை தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு தான் அங்க வந்திருக்காரு. இந்த அடிப்படையில் சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ திமுகவே வேண்டாம் விட்டுறலாம், அதிமுக விட்டுறலாம், பாஜக விட்டுறலாம், ஏன் இலங்கையில் 1.5 லட்சம் தமிழர்கள் சாவுக்கு காரணமாக காங்கிரஸ் கட்சியை நம்ம விட்டுறலாம், அதுக்கு துணை போன திமுகவே விட்டுறலாம். இப்போ முழுக்க விஜய் தான். அதான் கங்கணம் கட்டி அண்ணன் சீமான் அவர்கள் அதிரடியா களமாடிக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா அவருக்கு கிடைத்த ஊட்டச்சத்து மருந்து அப்படின்னு சொல்லலாம். விஜய் ஒரு பச்சை தமிழர், சீமான் அவர்கள் தமிழ் தேசியத்துக்கான ஒரு கட்சியை தமிழுக்கு தமிழர்களுக்காக ஒரு கட்சியை நடத்தக்கூடியவர். ஆனா எதிரி யாருங்கிறதே மறந்து அம்பு தன்மையிலே தானே வீசக்கூடிய ஒரு நிகழ்வா தான் இதை பார்க்க முடியுது. அதாவது அம்பு வீச வேண்டியது வேற்றுமொழி பேசக்கூடிய சீமானுடைய கொள்கை என்ன, தமிழ்நாட்டை தமிழன் ஆளணும். அம்பு எங்க போகணும் அப்படின்னா தமிழர் அல்லாதவர்களுடைய கழுத்தை நோக்கி தான் அம்பு போகணும். ஆனா சீமான் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா அதை திசையை திருப்பி வச்சு அவரை நோக்கி அவரே அம்பை வீசிட்டு இருக்காரு. டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக பத்திரிகையாளர் நெல்லை சிவா இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழக வெற்றி கழகத்துடன் காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தைலாம் நடத்திட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் செய்தி வந்துட்டு இருந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காங்கிரஸோட தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தோட எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்தலை, அவங்க கூடலாம் கூட்டணி கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணியிருக்காருல, இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது பார்த்தீங்கன்னா தாவேகாவை பொறுத்த வரைக்கும் டெல்லியில் காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர் ராகுல் காந்தி அவர்களோட பேசினாங்க. கூட்டணிக்கான அஸ்திவாரம் போடப்பட்டு விட்டது, கூட்டணி உறுதி செய்யப்பட்டு விட்டது அப்படிங்கிற ஒரு டாக் ஒரு சைடு போய்கிட்டே தான் இருந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னா டெல்லியில் பேச்சுவார்த்தை மூலமாக முடிவு செய்யப்பட்டு விட்டது. இங்கே பார்த்தீங்கன்னா தமிழக காங்கிரஸில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சில தலைவர்களே என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, என்ன அப்படின்னா டிவிகே நாங்கள் தான் கூட்டணி, இப்போ திமுகவில் தொடர மாட்டோம், தேர்தல் நெருங்கும் போது ஸோ டிவிகே காங்கிரஸ் கூட்டணி அப்படிங்கிறது வெளிப்படையாக வெளியே தெரியும். நான் டெல்லியில் எங்கள் தலைவர்கிட்ட பேசி உறுதி செய்துட்டாங்க அப்படின்னு தகவல்கள் சொல்லப்பட்டு கொண்டே இருந்தது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியை என்னை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியை விட்டு வெளியே வருவார்களா அப்படின்னா 99.9% வாய்ப்புகள் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் புதிதாக கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. விஜய் எந்த அளவுக்கு விஜயுடைய தாவேகா வெற்றி பெறும், எந்த அளவுக்கு ஒரு அலையன்ஸ் உருவாகும் அப்படிங்கிறது இன்னும் உறுதி செய்யப்படாத நிலையில் இருக்கிறதுனால காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அப்போ தொடர்ச்சியாக நாம பயணிக்கக்கூடிய திமுகவுடைய முதுகிலேயே நாம சவாரி செய்தோம்னா எப்படியும் பாத்தீங்கன்னா ஒரு இரட்டை டிஜிட்ல சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக சட்டமன்றத்துக்குள்ள நுழைவாங்க. ஸோ அதை நாம மிஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் செயல்படுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற தேர்தலை விட நாடாளுமன்ற தேர்தல் மிக முக்கியமானது. காரணம் தமிழகத்தில் திமுகவை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் கடந்த முறை தமிழகம் பாண்டிச்சேரியில் 40க்கு 40 தொகுதியில் வெற்றி பெற்று 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களை டெல்லி காங்கிரஸ் ஐஎன்டி அலையன்ஸுக்கு கொடுத்திருக்காங்க. இது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி தான். அப்போ நாடாளுமன்ற தேர்தல் மிக முக்கியமான ஒரு தேர்தல் அப்படிங்கும் போது இங்கிருந்து கிடைக்கக்கூடிய
எம்பிக்களுடைய ஆதரவு, எம்பிக்களுடைய எண்ணிக்கை மிஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுல தான் டெல்லி காங்கிரஸ் தலைவர்கள் உறுதியா இருப்பாங்க. அதனால என்ன பேச்சுவார்த்தை தாவேகாவோடு நடத்தப்பட்டாலும் காங்கிரஸ் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்காது அப்படின்னு தான் நம்ம கடந்த வீடியோக்குள்ள கூட நான் பேசும்போது தெரிவிச்சிருந்தேன். அதைத்தான் இப்போ வந்து செல்வ பெருந்தகை அவர்களும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. தாவேகா கூட நாங்கள் கூட்டணி கிடையாது அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஸோ இது எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். இல்லை சார், என்னதான் இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் வந்து இப்போ அரசியலில் சூடு பிடிச்சி போனாலும் ஆனால் ஒரு கட்டமைப்பே சரியில்லை அப்படின்ற விஷயத்துல தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இதில் யாராவது கொஞ்சம் சீனியர்ஸ் இல்லைன்னா அரசியல் கட்சிகள் எதனா வந்து இப்போ இணையத்துக்கான வாய்ப்பு எதனா இருக்குங்களா? அதாவது தாவேகாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும், எதிரில் இருக்கக்கூடிய கட்சிகளை பொறுத்த வரைக்கும் 1000 விமர்சனம் வைத்தாலும் ஒரு கட்சி புதிதாக உருவாகும் போது அதில் புதுமுகங்கள் தான் இருப்பாங்க. புதுமுகங்களை வைத்து தான் ஒரு கட்சியை உருவாக்க முடியும். எந்த கட்சியுடைய தோட்டத்தை எடுத்துக்கிட்டாலுமே அப்போ என்ன அதில் பழைய முகங்கள், நீண்ட நெடிய காலம் அரசியலில் பயணித்தவர்கள்லாம் முழுவதுமாக இருந்தாங்க கிடையாது. ஒரு சிலர் வேண்டுமென்றா ஒரு ஆலோசனைக்காக, ஐடியாவுக்காக அந்த கட்சியில் இருப்பாங்க. மற்றவர்களை பொறுத்த வரைக்கும் புதுமுகங்கள்லாம் பெரிய அளவில் இருப்பாங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா தேமுதிக உருவாக்கப்பட்ட போது கூட அவருடைய ரசிகர்கள் தான் பெருமளவு இருந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு சில பண்ருட்டி ராமச்சந்திரன் போன்ற ஒரு சில தலைவர்கள் தான் அங்கே வந்து சீனியர் தலைவர்கள் இருந்தாங்க. இதே போலதான் ஒவ்வொரு கட்சியுடைய வரலாற்றையும் நாம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அடிப்படையில் தான் இருக்கும். அதே போலதான் தாவேகாவை பொறுத்த வரைக்கும், தாவேகா அப்படின்ற கட்சியை பொறுத்த வரைக்கும் அங்கே ஆலோசனை தெரிவிப்பதற்கு ஆதவ் அர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமி போன்ற தலைவர்கள், ஏற்கனவே திமுகவுக்கு வெற்றியை ஈட்டி கொடுத்தவர்கள் அங்கே இருந்துட்டு இருக்காங்க. இதை தாண்டி விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் களத்திலையும் மிக முக்கியமான சீனியர் தலைவர்களோட தொடர்புல தான் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னா தகவலும் இருக்கு. ஒரு முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கும் போது ஆலோசனை கேட்கக்கூடிய விதத்திலையும் விஜய் அவர்கள் செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் இருந்துட்டு இருக்கு. இந்த அடிப்படையில் தான் இப்போ காங்கிரஸ் தாவேகா இணைவதற்கான வாய்ப்புகள் இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான். இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அந்த திமுக, அதிமுக தவிர்த்து, பாஜக போன்ற கட்சிகளை தவிர்த்து மற்ற கட்சிகளை தங்களுடைய கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும், இதுல தான் முழு மூச்சா செயல்பட்டு இருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இந்த அடிப்படையில் தான் தாவேகாவை பொறுத்த வரைக்கும் புதிதாக ஒரு கட்சி இப்போ இணைய போறாங்க. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியோடு பேசி முடிச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல்கள் வந்துட்டு இருக்கு. அது எந்த கட்சி அப்படின்னா என்டிஏ கூட்டணியில் பயணித்துக்கிட்டு இருந்த புதிய தமிழகம் கட்சி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்டிஏ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அதிமுக, பாஜக 2 கட்சிகள் தான் கூட்டணியில் இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கு. மற்ற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பயணித்த கட்சிகள் கூட கூட்டணியில் இருக்காங்களா இல்லையா, ஒரு சில கட்சிகளை பொறுத்த வரைக்கும் வெளியேறிட்டாங்க. டிடிவி தினகரன், ஓபிஎஸ் எல்லாம் வெளியேறிட்டாங்க. இப்போ ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி போன்றவர்களை பொறுத்த வரைக்கும் இருக்காங்களா இல்லையான்னு தெரியாத ஒரு சூழல் தான் இருந்துட்டு இருக்கு. இந்த அடிப்படையில் தான் கிருஷ்ணசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழக பாஜகவில் என்டிஏ கூட்டணியில் எங்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கப்படலை, எங்களுக்கான ஒரு கௌரவம் வந்து அங்கே வழங்கப்படலை. ஸோ அதனால எதுக்கு நாம என்டிஏ கூட்டணியில் பயணிக்கணும், அப்போ என்டிஏ வேண்டாம் அப்படின்னு வெளியே வரும்போது அப்போ திமுக பக்கம் செல்ல முடியாது, அப்போ விஜய் கூட சொல்லலாம். இந்த அடிப்படையில் தான் டிவிகே கூட பேசியிருக்காங்க. ஸோ புதிய தமிழகம் வந்து டிவிகே கூட சேர்ந்து பயணிக்க போறாங்க அப்படின்னா தகவல்கள் வந்து ஓரளவுக்கு உறுதிப்படுத்தக்கூடிய தகவல்கள் வந்து கிடைச்சிருக்கு. அப்போ புதிய தமிழகம் தாவேகா கூட இணைந்து பயணிப்பதற்கான வாய்ப்புகள் தான் 99% தற்போதைய நிலையில உறுதி செய்யப்பட்ட நிலையில இருந்துட்டு இருக்கு. திமுகவிடம் இருந்து சீமான் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 கோடி ரூபாய் பணம் வாங்கி தான் விஜய் அவர்களை வந்து விமர்சனம் வச்சிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் செய்தி வந்துட்டு இருக்குல்ல, இது எந்த அளவுக்கு உண்மை சார்? அதாவது அண்ணன் சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய செயல்பாடுகளை நீங்க உத்து கவனிச்சிங்க அப்படின்னாலே அவருடைய மாற்றம் வந்து இப்போ நம்ம தெளிவா பார்த்துக்கலாம். இப்போ விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது தம்பி அப்படின்னாரு, தம்பின்னு வார்த்தைக்கு வார்த்தை சொன்ன சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல விஜய்க்கு எதிராக பெரிய அளவில் திரும்புறாங்க. அதாவது கட்சி ஆரம்பிக்கும் போது கொள்கை ரீதியாக மோதல்கள் எல்லாருக்கும் வருவது இயல்பான ஒரு விஷயம் தான். ஆனா விஜயை மட்டுமே டார்கெட் பண்ணி அடிக்கக்கூடிய நிலைக்கு சீமான் அவர்கள் எந்த பாயிண்ட்ல 100% திரும்புறாங்க அப்படின்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய அண்ணன் முத்து அவர்களுடைய மறைவுக்காக இல்லம் தேடி சென்று முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசி வந்த பிறகுதான் ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த கட்சியுமே பெரிய அளவில் எதிரி கிடையாது, இப்போ எதிரி டிவிகே தான், விஜய் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி முழு மூச்சா களத்தில் இறங்குறாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா மோடிக்கும் விஜய்க்கும் வந்து வித்தியாசமே கிடையாது. ஸோ இந்த மீனவர்கள் பிரச்சனையை 2 பேருமே வந்து மேலோட்டமாக பேசிட்டு போவாங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. அப்போ மோடியையும் விஜயையும் இணைத்து டார்கெட் பண்ணி பேசுவதற்கான நோக்கம் என்ன அப்போ சீமான் கிட்ட அப்படிங்கும் போதான் அப்போ சீமானுக்கு வந்து அஜெண்டா கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ ஒரு சில பத்திரிகையாளர்கள் வெளிப்படையாகவே பேசிட்டாங்க. சபரீசன் மூலமாக, செந்தில் பாலாஜி மூலமாக, சபரீசனுடைய உத்தரவின் பேர்ல செந்தில் பாலாஜி மூலமாக சீமானுக்கு பெரும் தொகை கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் களத்தில் நின்று வெற்றி பெற முடியாத அளவுக்கு சீமான் அவர்கள் வந்து அந்த சந்திப்புக்கு பிறகு பெரிய ஒரு மூட்டையை தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு தான் அங்க வந்திருக்காரு. ஸோ அதனால தான் இந்த மூட்டைகள்
பண மூட்டைகள் கொடுக்கப்பட்டதன் நோக்கமே விஜயை வந்து முழுக்க அடிச்சு காலி பண்ணணும். காரணம் என்ன அப்படின்னா, விஜயுடைய வருகை திமுகவுக்கு வாக்கு வங்கியில சரிவை ஏற்படுத்தும். அப்ப அந்த சரிவை சரி கட்டணும் அப்படின்னா விஜயை வந்து அடிச்சு ஆஃப் பண்ணணும். அதிமுகவுடைய வாக்கு வங்கியில சரிவு ஏற்பட்டா திமுகவுக்கு லாபம். ஆனா திமுகவுடைய வாக்கு வங்கியிலேயே கை வைக்கிறாங்க அப்படிங்கும்போது பெருமளவு வீழ்ச்சி திமுகவுக்கு ஏற்படும். அப்போ விஜயை அடிக்க வேண்டிய பொறுப்பு இப்போ சீமானவுடன் கொடுக்கப்பட்டதா தான் தகவல். இந்த அடிப்படையில் சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ திமுகவே வேண்டாம் விட்டுடலாம், அதிமுக விட்டுடலாம், பாஜக விட்டுடலாம், ஏன் இலங்கையில் 1.5 லட்சம் தமிழர்கள் சாவுக்கு காரணமாக காங்கிரஸ் கட்சியை நம்ம விட்டுடலாம், அதுக்கு துணை போன திமுகவே விட்டுடலாம். இப்போ முழுக்க முழுக்க விஜய் தான். அதான் கங்கணம் கட்டி அண்ணன் சீமான் அவர்கள் வந்து அதிரடியாக களமாடிக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவருக்கு கிடைத்த ஊட்டச்சத்து மருந்து அப்படின்னு சொல்லலாம். அப்போ நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா திமுக வந்து ஒரு பெரிய கட்சி, இந்த சின்ன கட்சியை பார்த்து திமுக பயந்துருச்சுன்னு நம்ம எடுத்துக்கலாமா? இல்ல, சின்ன கட்சி அப்படின்னு கிடையாது. இப்போ கட்சின்னு ஒண்ணு ஆரம்பிக்கும் போது அது வாக்கு வங்கியில வந்து பெரிய சரிவை ஏற்படுத்தும். இப்ப தேமுதிக உருவாக்கப்பட்ட போது வந்து பாத்தீங்கன்னா, தேமுதிக தமிழ்நாட்டில் 234 தொகுதியிலையும் தனிச்சு தான் போட்டியிட்டாங்க. தேமுதிக போட்டியிட்டதான் நீங்க திமுக வீழ்ந்ததற்கான காரணம் என்ன அப்படின்னா, வந்து பெருமளவு வாக்குகளை ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலுமே தேமுதிக பிரிச்சாங்க. திமுக வாக்கள் பெருமளவு தேமுதிக பிரியும் போது அதிமுக எளிதாக வெற்றி பெற்றாங்க. ஸோ இதுதான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அதே போலதான் விஜயை பொறுத்த வரைக்கும் செல்லும் இடமெல்லாம் கூட்டம் பெருமளவுல வந்துகிட்டே இருக்காங்க. இப்போ பல அரசியல் விமர்சகர்கள் பத்திரிகையாளர்கள் சொல்வது போல இந்த படையெல்லாம் விஜய்க்கு வரக்கூடிய படையெல்லாம் வாக்குகளாக மாறாது அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அவங்க எந்த அர்த்தத்தில் சொல்றாங்க அப்படின்றத தாண்டி கண்டிப்பாக வரக்கூடிய கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 50% வாக்குகளாக மாறும், முழுவதும் வாக்குகளாக மாறாது. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ கலைஞர் கருணாநிதி அவர்கள் கூட தான் சொல்லுவாங்க, எங்க நம்ம மீட்டிங் போட்டாலும் லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் கூடுறாங்க, ஆனால் ஓட்டு தான் கிடைக்க மாட்டேங்குது. இது திமுகவுடைய நிலைமையை ஒரு அரசியல் சாணக்கியர் அப்படின்னு சொல்லக்கூடிய கலைஞர் கருணாநிதி அவர்களே வெளிப்படையாக தெரிவித்த தகவல். ஏன் அங்க வந்து கூட்டம் வந்து அப்ப திமுகவுக்கு வாக்குகளாக மாறல? வரக்கூடிய கூட்டத்தில் வந்து முழுவதும் வாக்குகளாக மாறாது, குறிப்பிட்ட சதவீதம் வந்து மிஸ் ஆகிறது இயல்பான ஒரு விஷயம் தான். அதே போல விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் விஜயை பார்ப்பதற்காக ஒரு கூட்டம் வந்தாலும் அதே நேரத்தில் விஜய் மீது பற்றுக்கொண்டு ஒரு கூட்டம் பெருமளவில் வருவாங்க. விஜயை பார்ப்பதற்கு ஒரு கூட்டம் வரும். இந்த பார்ப்பதற்கு வரக்கூடிய கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள், விஜய் அவர்கள் பேசக்கூடிய விஷயங்கள், விஜய் அவர்கள் எதிரிகளை அடிக்கக்கூடிய அடி, இது எல்லாமே நாளுக்கு நாள் வாக்கு சதவீதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுக்கிட்டே போகும். ஏற்கனவே விஜய் மீது பற்று கொண்டவங்களை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு கணிசமான வாக்கு அதுல இருந்து கிடைக்கும். இதை தாண்டி அங்க பார்க்க வந்தவர்களை பொறுத்த வரைக்கும் மனமாற்றம் நாளுக்கு நாள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இந்த மனமாற்றம் இங்க சேரும்போது வந்து பாத்தீங்கன்னா விஜயுடைய ஓட் பெர்சன்டேஜ் பெருமளவுல உயரும். ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதெல்லாம் வாக்குகளாக மாறாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம் அப்படின்னு நாம எடுத்துக்க முடியாது. ஏதோ அவங்க பேசுறாங்க என்ன அப்படின்னா, வந்து திமுக வந்து இத்தனை பர்சன்டேஜ் வாக்கு வங்கி வச்சிருக்காங்க, அதிமுக இத்தனை பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க, பாஜக இத்தனை வைத்திருக்கிறது, நாம் தமிழர் இத்தனை வச்சிருக்காங்க அப்படின்னா இதுல சேதாரம் ஏற்படாது அப்படிங்கிற நிலையில தான் அவங்க பேசுறாங்க. ஆனா அரசியல் கலநிலவரத்தை எடுத்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய வெற்றி பெற்று நீண்ட நெடிய காலம் ஆட்சி செய்த திமுக கூட தேமுதிக அப்படிங்கிற ஒரு கட்சி உருவான சமயத்துல எதிர்கட்சி அப்படிங்கிற அந்தஸ்தை கூட இழந்தாங்க. எதிர்கட்சி தலைவராக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அமர்ந்த வரலாறு கூட இருக்கு. அப்ப விஜயகாந்த் என்ன பெருமளவுல வாக்களை பிரிக்கலையா, அல்லது விஜயகாந்த் ஒரு நடிகர் தான், அவருக்கு கூடிய கூட்டம் வந்து வாக்காக மாறலையா? எல்லாமே வாக்குகளாக மாறினதுனால தானே தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் திமுக வந்து எதிர்கட்சி அப்படிங்கிற அந்தஸ்து கூட கிடைக்க விடாம தடுத்தாங்க. அப்போ அதே போலதான் அப்போ விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் பெருமளவுல வாக்குகளை பிரிப்பாங்க. அப்ப இதை வந்து பாத்தீங்கன்னா தடுக்கணும் அப்படின்னா விஜய் வந்து நேரடியாக திமுக ஒரு பக்கம் எதிர்த்தாலும் அதை தாண்டி விஜயை அடித்து காலி பண்ணுவதற்கு பல செக்டர் ஆளுங்க வேணும். இந்த அடிப்படையில் தான் முதல் ஆளாக சீமானை வந்து இறக்கி விட்டுருக்காங்க. இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் வந்து ஒரு பச்சை தமிழர், சீமான் அவர்கள் வந்து தமிழ் தேசியத்துக்கான ஒரு கட்சியை, தமிழர்களுக்காக ஒரு கட்சியை நடத்தக்கூடியவர். ஆனா எதிரி யாருங்கிறதே மறந்து அம்பை வந்து தன்மையிலே தானே வந்து வீசக்கூடிய ஒரு நிகழ்வா தான் இதை பார்க்க முடியுது. அதாவது அம்பு வீச வேண்டியது வேற்றுமொழி பேசக்கூடிய சீமானுடைய கொள்கை என்ன, தமிழ்நாட்டை தமிழன் ஆளணும். அப்போ அம்பு எங்க போகணும் அப்படின்னா தமிழர் அல்லாதவர்களுடைய கழுத்தை நோக்கி தான் அம்பு போகணும். ஆனா சீமான் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா அதை திசையை திருப்பி வச்சு அவரை நோக்கி அவரே அம்பை வீசிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னா அவருக்கு ஆதாயம் கிடைக்கிறது. வீசக்கூடிய அம்பு தமிழர்களை பாதித்தாலும் பரவாயில்லை, எனக்கு வர வேண்டியது வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு நிலை அப்படின்னு சொல்லி நாம பார்க்கலாம். எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி.